நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னடி மறைக்க பாக்குறியா? கண்ணீரை தொடச்சு உன் துக்கத்தை மறைக்க பாக்குறியான்னு கேட்டேன். உன் பொண்ணோட நிலைமைக்கு நீதாண்டி காரணம். ஜீவாவை செக்கப்புக்கு கூட்டிக்கிட்டு போனா உனக்கு வர வேண்டிய பணம் குறைஞ்சிரும்னு அந்த பொண்ணை குத்தி குத்தி எப்படி காயப்படுத்தின? அந்த பாவம் தான் இப்ப ஏதோ ஒரு ரூபத்துல லதாவை பழி வாங்கிடுச்சு. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தம் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஊரார் பிள்ளைக்கு கேடு நினைச்சாலும் தம் பிள்ளைக்கும் கேடு தானா வரும். அதை மறந்துடாது. என்ன ஸ்வீட் மாதிரி வாசனை தூக்குது? என்னன்னு சொல்லுங்க. என்னது? அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டு பால்கார மாடு கண்ணு போட்டிருக்கான். உங்களுக்கு திரட்டி பால்னா பிடிக்கும்னு கொண்டு வந்து கொடுத்தான். சாப்பிடுங்க. சீம்பாலா? அண்ணி எடுத்துக்கல, சாப்பிடு. அடாடாடா, என்ன ருசி! அவன் புதுசாக என்னென்னமோ ஸ்வீட் கண்டுபிடிக்கிறான். எதுவுமே இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. என்ன ஒரு ருசி! எடுத்துருப்பாங்க. அதை எனக்கு இதை பார்க்கவே பிடிக்கல. ஸ்மெல்லே ஒத்துக்காது. எடுத்துருப்பாங்க. அதை ஏண்டா? டேய், கண்ட கருமாத்திரத்தெல்லாம் குடிப்பேன். தேர்ட்டி பால் கசுக்குதா? ஒழுங்கா சாப்பிடலாம், கொமட்டில் குத்துவேன். ஆமா, இந்த வீட்ல என் இஷ்டத்துக்கு சாப்பிட கூட முடியாது. ஏனா அப்பா நல்லது தானே சொல்றாரு, கேட்க மாட்டியா? ஆமா, நீ மட்டும் தான் பாக்கி. நீ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? வாய் முடியா கொஞ்சம். டேய், நல்ல விஷயத்த நாய்க்குட்டி சொன்னா கேட்கணும்டா. அப்பா நான் நாய்க்குட்டின்னு சொல்றாரு. ஏய் சுமாரு, என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் அப்பா அவன் பொண்ணை சேர்ந்துக்கிட்டு என் பிள்ளைய கரைச்சி கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவனை நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறீங்க. இன்னொரு இட்லி வைக்கட்டா? வைமா. ஏற்கனவே ஒரு டசன் போயிடுச்சு, போடு. கண்ணு வைக்காதீங்க, நீ சாப்பிடு செல்லம். இன்னும் சாம்பார் ஊத்துட்ட? இந்தா போதும். ஏண்ண சாப்பிடல? அண்ணாமலைக்கு சீம்பால்னா ரொம்ப பிடிக்கும். அவளை விட்டுட்டு சாப்பிடுறது நினைக்கிறப்போ மனசுல பாசம் வச்சுட்டா நாக்கு கூட ருசி வேண்டான்னு சொல்லுது. சரி, அவளால் தான் சாப்பிட முடியாது. நம்பி ஜான்சியாவது சாப்பிட்டோம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிரு. ஐயோ, இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு செஞ்சப்பவே சாப்பிட்டுடணும். நம்பிக்கை அவ்வளோவா பிடிக்காது, ஆனால் ஜான்சிக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. அப்போ ஃபோன் பண்ணி அவளை வர சொல்ல. இங்கே வரத்துக்கு அவள் யோசனை பண்ணுவா.
நான் வேணா கொடுத்துட்டு வரட்டுமா? அன்னைக்கு தெரியாம. என்ன அவனை பார்க்குற? வாயை திறந்துருவான்னா? அவனுக்கு ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டேன். வாய் திறக்கவே மாட்டான். திறப்ப பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னேன், இப்ப வாய் திறந்து சாப்பிடுற. சாப்பிடுறதுனா வாயை திறந்து தான் ஆகணும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அன்னைக்கு கொடுத்தது பத்தலையா? என்னப்பா கொடுத்தீங்க? வர வர அவனுக்கு தான் எல்லாமே வாங்கி தரீங்க, எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டீங்க. இல்லடா, அவனுக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு வேண்டாம். டேய் சொல்லுடா, அப்பா உனக்கு என்னடா கொடுத்தாங்க? சுமாரு, நானே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ வேற. நீ கிளம்புமா. ஹாய் பட்டாணி. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, துணி துவைச்சிட்டு இருக்கேன். அப்படியே? ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் துணி துவைக்கலாம் ஈஸியான மேட்டர் இல்ல? ஏன்? இல்ல, உன் சைஸுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ஜம்ப் பண்ணி துணி துவைக்கலாம் பாரு. சீப்போடா. அப்புறம் ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருக்கேன், இந்த சீப்போடா டயலாக்கை முதல்ல கட் பண்ணு. இப்படி சொல்லி சொல்லி தான் உன்னை விட்டு ரொம்ப நாள் போயிட்டு இப்போ திரும்பி வந்திருக்கேன். திரும்பி அந்த டயலாக் சொல்லாத, கட் இட். ஏன் ஆளுதான் போஸ் கம்பு மாதிரி வளர்ந்துருக்கே வெளியே. இந்த மாதிரி சிலி ஃபீலிங்ஸ்லாம் ஏன் வளர்த்துட்டு இருக்க? என்னமோ சொல்லணும்னு தோணுச்சுமா சொன்னேன், அப்புறம் இஷ்டம். சரி, ஒரு டெஸ்ட் வச்சு பார்ப்போமா? எக்ஸாம் பேட் கொண்டு வருவா? அது இல்லடா, நான் ஒரு 100 வாட்டி சீப்போடான்னு சொல்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஐயோ சமத்து. கண்டினியூ. சீப்போடா. ஐயோ. சீப்போடா. ஐயோ. சீப்போடா. ஐயோ. சீப்போடா. ஐயோ. சீப்போடா. கொல்றியே. சீப்போடா. போடி. சீப்போடா. சூப்பர் மாதிரி அதை ஜான்சி. கண்டினியூ. சீப்போடா. சீப்போடா போடா. சீப்போடா. ஏய், 5-6 தடவை கூப்பிட்டதுக்கே 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. 100 ரூபா கிடைச்சிருச்சா? சூப்பர் சூப்பர், என்ஜாய். வெரி லக்கி. சரி, இந்த பாக்கெட்ல என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். என்ன இருக்க போகுது? வெறும் பேப்பரா தான் இருக்கும். இதுல வேற என்ன இருக்கு நம்பி? ஜான்சி, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு.
டேய் நம்பி, வாங்க. என்னக்கா? நீயாடா இப்படி பண்ற? என்ன பண்ண? நடிக்காத நம்பி, நடிச்சதெல்லாம் போதும். என்னக்கா? இது என்னப்பா? இங்க நடந்ததெல்லாம் ஜான்சி சொன்னா. திரும்ப திரும்ப இவளாலதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைனா இவளை தலைமுழுகி தொலைக்காம இவளை வச்சு ஏன் இந்த சின்ன பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? இப்ப நான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டேன்? ஆமா, நீ டார்ச்சர் தான் பண்ற. நீ வேணும்னே பண்ற நம்பி. எவ்வளவு ஒருத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போடுவ, அதை இவ பாத்துட்டு சும்மா இருக்கணும். வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வந்தேன், வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போலையே. அப்ப போட்டோவை பாக்கெட்ல வைப்ப, அதையும் பாத்துட்டு சும்மா இருக்கணும். அக்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்லக்கா. இல்லன்னா அவ பாக்கும்போது இந்த போட்டோவை எதுக்கு நீ மறைச்சு வச்ச? அப்படி கேளு. இவ போட்டோவை பார்த்தானா திரும்பி சந்தேகப்படுவா, சண்டை போடுவான்ற ஒரே காரணத்துக்காக தான் போட்டோ மறைச்சு வச்சேன். போதுமா? மழுப்பாத. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆமா, நான் உன்னை கேக்குறேன், இந்த சங்கீதா மேல உனக்கு என்னடா அப்படி ஒரு அக்கறை ஈடுபாடு? இப்பதானே சேர்த்து வச்சோம், அதுக்குள்ள சண்டையா? தப்பெல்லாம் உன் மேலதான் இருக்கு நம்பி. அக்கா, நீ ஏங்க புரிஞ்சுக்காம அவள மாதிரியே பேசுற? பார் கவுன்சில்ல அவ பேரை என்ரோல் பண்றதுக்காக அவ போட்டோ என்கிட்ட கொடுத்தா, அதை மறந்து அப்படியே விட்டுட்டேன். ஒரு மனுஷனுக்கு மறதி கூட வரக்கூடாதா? நீ சொல்ற விஷயம் ரொம்ப விசித்திரமா இருக்கு நம்பி. அவ உனக்கு ஜூனியரா இல்ல நீ அவளுக்கு ஜூனியரா? என்னமோ அவ வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. என்ன என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? என்ன பதில் சொல்லானா? ஆம்பளை இல்ல, என்ன வேணாலும் பண்ணுவேன். இது பாரு, இன்னொரு பொண்ணோட போட்டோவை பாக்கெட்ல வச்சிட்டு இருந்தா எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா? அக்கா, இப்ப புரிஞ்சுக்காம பேசிட்டு பின்னாடி வருத்தப்படுவ. அதேதான் நானும் சொல்றேன். உன் பொண்டாட்டி மனசை நீ புரிஞ்சுக்காம நடந்துட்டு இருக்க, பின்னாடி நீ வருத்தப்படுவ. ஜூனியர், மண்ணாங்கட்டி ஜூனியர். இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இவ இன்னும் இந்த வேலையில இருக்கானா எனக்கே சந்தேகம் வருதுடா. இவ என்ன உனக்கு ஜூனியரா இல்ல ஏதாவது? பேச வேண்டா, எனக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதை இன்னொரு பொண்ணு கேப்பா. ஜான்சி, இந்த போட்டோவை இப்பவே நீ தீ வச்சு கொளுத்து. இத பாரு, இந்த சங்கீதா நாளையில இருந்து உனக்கு ஜூனியர் இல்ல, இருக்க கூடாது. புரியுதா? ஜான்சியை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்து. அதை விட்டுட்டு வெள்ளை தோல் பின்னாடி. வேண்டாம், என் பொண்டாட்டி எப்படி வச்சு வாழணும்னு எனக்கு தெரியும். நீ என்னமோ பெருசா வாழ்ந்துட்ட மாதிரி. என்னங்க காலங்காத்தால கிளாஸ் எல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்கீங்க? காலையிலே வீட்டை பாராக்க போறீங்களா? எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. பிரான்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்திருக்காங்க. மீன் சிக்கன்லாம் செய்ப்போ. எத்தனை பேர் வராங்க? 5-6 பேர் வருவாங்க. மாணிக்கம், என்ன சத்தாங்க? மீனா, எப்போ வந்த? என்ன திடீர்னு? இது நம்ம வீடு தானே, நான் வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லுவேனாமா? அடடே வா மீனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? மாப்பிள்ள நல்லா இருக்காரா? அப்புறம் வீட்ல மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ சாப்பிட்டியா மீனா? இல்ல, ஏன்? தலை வலிக்குது. என்ன திடீர்னு தலைவலி? என்னம்மா தலைவலி என்ன சொல்லிட்டா வருது? அதுக்கு தான் டீ போட்டுட்டு இருக்கேன். இப்படி வா, நான் வேணா போட்டு தரேன். வேணாம். நான் போட்டு தரேன்டி. வேண்டாம். என்ன மீனா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? மாப்பிள்ள வரல? நான் ஒன்னும் உங்க மாப்பிள்ளைய டைவர்ஸ் பண்ணிட்டு வரல. அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம். சும்மா தான் வந்தேன். கேட்க வேண்டியது நேரடியா கேட்காம சுத்தி வளைச்சு சாப்பிட்டியா குளிச்சியான்னு சரியான சந்தேக பிராணிமணி. ஆமா, சந்தேகம் இருக்கிறதுனால தான் கேக்குறேன். இல்லன்னா நீ இவ்வளவு சிரிச்சிடுன்னு விழவே மாட்டியே.
மாப்பிள்ளைக்கு உனக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. என்னங்க, மாப்பிள்ளை வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா, என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களாவது என்னன்னு கேளுங்க. என்னம்மா பிரச்சனை சொல்லுமா. எனக்கு ஏன்பா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? நான் எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறேன் தெரியுமா? நேத்துக்கு விநாயகர் பிரச்சனை பண்ணாரு, இன்னைக்கு அவங்க அப்பா பிரச்சனை பண்றாரு, நாளைக்கு வேற ஒருத்தர். இப்படியே எத்தனை நாள்? எப்படி? நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியல, எனக்கு எது பிடிக்குதுன்னே மறந்து போச்சு. ஏண்டி, அப்படி என்னதான் நடந்தது? சொல்லி தொலைய. இரு, அந்த வீட்டுல உனக்கு யாராலம்மா பிரச்சனை? யாரால பிரச்சனைன்னு கேக்குறத விட யாரால பிரச்சனை இல்லைன்னு கேளுங்க, அதான் கரெக்டா இருக்கும். தெளிவா உனக்கு பேசவே தெரியாதா? என்னத்த தெளிவா சொல்றது? காதுல போடுற கம்மல்ல இருந்து கால்ல போடுற கொலுசு வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட போய் நிக்க வேண்டியிருக்கு. என் எதிர்காலத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த விஷயத்துல தலையிடணும். உங்க மாப்பிள்ளை கிட்ட இத பத்தி பேசணும். தனியா இருந்தா மட்டும் போதாதுப்பா, எல்லாமே தனித்தனியா இருக்கணும்னு அவருக்கு நீங்க புரிய வைக்கணும். நான் இருக்கிறேம்மா, நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். தலைவலிக்கு மாத்திரை எடுத்துட்டு வரேன், போய் ரெஸ்ட் எடு. ஏத்திட்டல்ல, இறக்குடா. உன் பிரச்சனை எல்லாத்தையும் மனசுல இருந்து இறக்குடா, அப்பதான் பாரம் குறையும். டேய், க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட எதையும் க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாதுடா, ஓப்பனா சொல்ற. சோ உண்டியல்ல போட்ட காசு மாதிரி உன்னை எல்லாரும் உலுக்கி எடுக்கிறாங்கன்னு சொல்லு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில. டேய், இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும்போது அவ பேர் என்ன சொன்ன? சங்கீதா. அவளை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டேன்டா. இதை நான் யோசிக்காம இருப்பேனா? இப்போ நான் இந்த வேலையை விட்டு அவளை அனுப்பிச்சேன்னு வச்சுக்க, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும். ஆ, அப்போ உண்மைக்கு காலம் இல்லைன்னு சொல்றியா? கரெக்ட். இன்னும் 2 பீர். ஓகே சார். டேய், ஆல்ரெடி உனக்கு ஓவரா போச்சு, இன்னைக்கு வேண்டாம், இதோட முடிச்சுக்கோ. ம் ம் ம். என்ன நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்க? உள்ள வா. என்ன நம்பி இதெல்லாம்? ரொம்ப நல்லா இருக்கு நம்பி, ரொம்ப நல்லா இருக்கு இந்த புது பழக்கம். ஏற்கனவே நம்ம 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுல இது வேறயா? கூட நம்பி கூடாத. சீ, அது எப்படிடா உன்னால மட்டும் இவ்வளவு சீக்கிரமா எல்லாத்துல முன்னேற முடியுது? நீ எழுந்துரு, எழுந்துரு நம்பி, எழுந்துரு, எழுந்துரு. பாத்து. நபி, பாத்து. இது ரோஷத்துக்கு கூட குறைச்சல் இல்ல, உன்னால சரியா நடக்க கூட முடியல. அசிங்கமா இருக்கு நம்பி. நீ முதல்ல வா, வான்னு சொல்றல, வா நபி.
இப்ப எதுக்கு அழற? நானே எங்க அக்காவை தப்பு தப்பா பேசிட்டேன் இன்னைக்கு. அவங்களும் என்ன திட்டிவிட்டாங்க. இது வரைக்கும் எங்க அக்கா என்ன திட்டதில்லை தெரியுமா? எல்லாம் இன்னைக்கு ஒரே நல்ல நான் கேட்டவனாயிட்டு எல்லாம் அப்படியே போயிடுச்சு. எல்லாம் உன்னால தாண்டி, உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். உனக்கு கல்யாணம் பண்ண பாரு, அதே தப்பு. அப்படி உன்னை இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்றேன்டி. இங்க வச்சிருக்கேன்டி உன்னை. விடு விடு. எல்லாமே போய் நீ என்ன லவ் பண்ணல. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நான் சொல்லிட்டேன் நானு. ஓஹோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழைய ஏன் மேல போடுறியா நீ? அழாத நம்பி, அசிங்கமா இருக்கு. எதுக்கு அழற நீ? என் ஃபீலிங்ஸ் நான் என்ன சொல்றது? எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? ஏற்கனவே அக்கா நொந்து போயிருக்கு லைஃப்ல. நானும் பாவி, நான் பாவி. சரி வா, இங்க பாரு நம்பி, உடனே கதை குடிச்சிட்டு வா. நான் ஒன்றும் வளரல, உண்மையதான் பேசுறேன். நான் தெரியுமா உனக்கு? உண்மையதான் பேசுறேன். ஏய், நீ உண்மையை பேசு. உள்ள வா. அக்காவை தப்பா பேசுறேன். படி. வா நம்பி, உள்ள வா. உள்ள வான்றல. வா. வா. வா நம்பி. இழுக்காத என்ன. வா. விடு என்ன. வா நம்பி. ஏய், ஆம்பளை நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? அக்கம் பக்கத்துல யாரா பார்த்தாங்கன்னா என் மானமே போயிடும் நம்பி. அதான் நான் பார்த்தேன். உன் வீடு இல்லை, உன் மானம் நான் போவேன். அடா என் ஃபீலிங்ஸ் உனக்கு தெரியாது. சரி விடு, நான் போறேன். எனக்கு வீடு இருக்கு, ரொம்ப பண்ணாத. போன தடவை இதே மாதிரிதான் என்ன அனாதையை விட்டுட்டு போனேன். எதுக்காக தான் தவசம் எனக்கு நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சாரா? இப்படி கண்டதையும் குடிச்சிட்டு என்ன சித்திரவதை பண்றதுக்கு இதை விஷத்தை குடிச்சிட்டு வந்துருக்க வேண்டியதானே? நான் விஷம் குடிச்சு சத்தா ஹாப்பியா நீ? அதையும் செய் போ. ஏன் கையாலே விஷத்தை எடுத்து கூட வேண்டாம் நம்பி. இந்த மாதிரி இண்டிசனா பேசினா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். உனக்கு கோவம் மட்டுமா வரும்? சந்தேகமும் வந்து அப்படியே அதுல என்ன கொன்றுவடி என்ன? டேய், நீ சந்தேகப்படுற மாதிரி நடந்தா யாருன்னா சந்தேகப்படாம இருப்பாங்க? வேற குத்தி குத்தி பேசாத. என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேடி நீ. என்ன உன் ஃபீலிங்? என்ன உன் ஃபீலிங்? நான் சொல்லட்டுமா? சங்கீதா ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சாத்தி ஆண்டி சொன்னதுனால தானே இப்படி தண்ணியை போட்டு வந்திருக்க. வேற வேணாம். இப்போ நான் தண்ணி அடிச்சிருக்கேன், ப்ரெஷர் ஏத்தாத சொல்லிவிட்டேன். இங்க பாரு, உன் மனசுல எது இன்னும் சங்கீதா போல எனக்கு தெரியும். ஏனே நான் புரிஞ்சுக்காம பேசுறேன். இப்படி பேசாதான் வேணாம். போய் சொல்லாத நம்பி. ஏன் மேல உயிரை வச்சிருக்கேன் சொல்றதெல்லாம் போய். அந்த சங்கீதாவை தான் நீ வச்சிருக்க. இதோட உனக்கு குட் பை. எங்கடி போன? ஏய் டான்ஸு. ஏய் நடிக்காதடி. எழுந்திரடி. ஏய் டான்ஸு. எழுந்திரடி. ஏய் நடிக்காத. வேணாம். சரி என்னடா லைஃப் இது. ஏய் எழுந்திரி. நீ ஒரு கபட நாடக வேஷகதாரி. எழுந்திரி. டான்ஸு. எழுந்திரி.
ஐயோ ஐயோ ரத்தம் ரத்தம் ஐயோ சாரி ஜான்சி ஜான்சி பாருமா ஜான்சி இங்க பாரு ஜான்சி ஜான்சி தப்பு பண்ணிட்டேன் எவ்வளோ ரத்தம் அடிக்க போற இந்த காத்து சுவாச காத்து இல்ல, மோசமான காத்து. ஜான்சி எழுதுறி தப்பு பண்ண. நீ பாசமா வளர்த்த குருவிய ஒரு வேட்டக்கார குறி வச்சு துரத்துறான். ஜான்சி 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 பாரு ஜான்சி பாரு தப்பு பண்ண ஜான்சி. நடந்துருச்சு நடந்துருச்சு வார். ஜான்சி தப்பு பண்ண. அப்பா என்னப்பா டென்ஷனா இருக்கீங்களா? ஜான்சி சித்தி வீட்டுக்கு போன அத்தை இன்னும் வரலையேன்னு டென்ஷனா இருக்கீங்களா? ஒருவேளை அத்தை ஆஃபீஸ் போயிருந்தாலும் போயிருப்பாங்கப்பா. நீங்க வேணா ஒன்று பண்றீங்களா? ஜான்சி சித்திக்கு ஃபோன் பண்ணி திரட்டு பால், அம்மா செஞ்ச திரட்டு பால் எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்குறீங்களாப்பா? ஐயோ அம்மா! என்னங்க என்னாச்சு? பெருச்சாளி இருந்தது விரட்டினேன். பெருச்சாலி விரட்டுறதுக்கு தான் கிடைச்சதா உங்களுக்கு? என்ன என்ன சாந்தி, ஏன் லேட்டு? ஓ அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு வரையா? ஏன் நேரா ஆபீஸுக்கு போயிட்டு வராம எங்க போயிட்டு வர? இல்லை, ஆஃபீஸ் போகிற வழியில் வேற ஒரு வேலை கொடுத்துருந்தேன், அதை முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போயிருக்கா. இதில் அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, வீட்டுல அடைஞ்சு கடந்தவள ஆபீஸ்க்கு அனுப்பினவளே நான் தான். இப்ப என்னையும் ஒதுக்கி பேசுறீங்களா? அம்மா இந்தா உன் சீமந்த புத்திரன் கூப்பிடுறான், போ. என்னதான் சொல்வீங்க? சாந்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை என்ன. ஜான்சி பார்த்தில்ல? பார்த்தேன். தட்டி பால் கொடுத்தியா? சாப்பிட்டாளா? என்ன சொன்னா? ஞாபகம் வச்சு நேரில் கொண்டு வந்து கொடுத்தீங்களேன்னு ரொம்ப பூரிச்சு போயிட்டா. ரொம்ப சந்தோஷப்பட்டானே. அதே வருத்தமாக சொல்கிறேன். மறுபடியும் ஜான்சிக்கு நம்பிக்கை எதாவது பிரச்சனையா? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றது சகஜம் தானே. நீ போனப்ப சண்டை போட்டாங்களான்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. நம்பி அவளை சந்தோஷமா தான் வச்சிருக்காங்க. அதான பார்த்தேன். ஹலோ டே நம்பி, உனக்கு 100 ஆயிடுச்சுடா. இப்போ தான்டா சாந்தி உன்னை பற்றி சொல்லிட்டு இருந்தா. என்னடா சொல்ற? என்னடா அது? ஏன்டா இப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னண்ணே? சும்மா என்ன சாந்தி? டேய் தெரியலண்ணே. என்ன விஷயம்? என்னங்க இருடி சொல்றா. என்ன டேய் சொல்றாரு? உனக்கு என்ன சொல்லி பிரயோஜனம் இல்லடா. தெரிஞ்சுக்க மாட்டேங்கடா. அறுபட்ட மடையா என்ன சாந்தி? இப்படி மிருகத்தனமா நடந்திருக்க? சாந்தி என்ன நடக்குதுங்க? தெரியல அண்ணே. உங்களுக்குள்ள எதுக்குடா கல்யாணம்? அறுபட்ட முட்டாள். சரி சரி, எந்த ஹாஸ்பிட்டல்? வர வர. எடுங்க. நம்பிக்கை என்னாச்சு? நம்பிக்கை என்னாச்சா? நம்பி ஜான்சி மறுபடியும் சண்டை போட்டுருக்காங்க. கழுத்து போய் தள்ளிருக்கான். மயக்க மயக்க விழுந்துருக்கான். தூக்கி போய் ஆஸ்பத்திரி சேர்த்துருக்காங்க. ஐயோ, நான் அப்பவே நினைச்சேன். என்ன நினைச்சேன்? அப்பவே சொல்லிட்டு தானே அறுபட்ட மடிச்சு வாங்க. மேடம், இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. டாக்டர் என்ன சொன்னாருப்பா? டேய் உன்னை தான் கேட்குறேன், டாக்டர் என்ன சொன்னார்? தலையில் அடிபட்டதுனால ரத்தம் நிறைய போயிருக்கான், ஆனால் பயப்படும்படி ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. ஏன் எப்படி விட்டு வச்சிருக்க? ஒரேடி அழைச்சி கொண்டு வேண்டியதானே? அண்ணா, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணலண்ணே. தெரியாமல் நான் அரை கொடுக்கணுமா உனக்கு? அங்கிள், அவர் சொல்றது சரிதான். எதையும் தெரிஞ்சுக்கிற நிலைமையில அவர் போய் இல்லை.
நல்லா குடிச்சிருந்தாரு. தண்ணி அடிச்சிட்டு கலாட்டா பண்ணாலும் இறங்கிட்டேன். நீங்களே எதுக்குடா படிச்ச? அண்ணே, நான் இருந்த நிலைமையை சாதகமாக எடுத்துக்கிட்டு இவ பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு சொல்கிறா. நீயும் நம்புற. என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேண்ணே நீ. அடைச்சி அழாத. தைரியம் ஒன்று தண்ணி அடிப்பீங்க, அப்புறம் புடிஞ்சு அழுவீங்க. இருந்தாலும் நீ குடிச்சது முதல் தப்பு, இவ்வளோ அடிச்சது ரெண்டாவது தப்பு. உன்னை தட்டிக்க காலில் நினச்சியா நீ? நாங்க இருக்கோம். நாங்களாம் இருக்கிற வரைக்கும் ஜான்சி ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டோம். வாங்க வாங்க. எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க போல இருக்கு, வரிஞ்சு கட்டிக்கிட்டு வக்காலத்து வாங்குறதுக்கு. அனாவசியமா பேசாதீங்க. ஏதோ தவசி அங்கிள் இருக்காரே, அவரை பார்த்து பாருன்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள் சும்மா இருந்தோம். ஆனா இந்த நம்பி லிமிட் தாண்டி போயிட்டே இருக்கான். என்னதா இருந்தாலும் பொண்டாட்டினா எவ்வளவு ஒருத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? நாங்க அண்ணமல் அம்மாக்கு சொந்த பொண்ணுங்க இல்லைனாலும் எங்க எல்லாருமே அவங்க தன்னோட பொண்ணுங்களா நினைச்சுதான் வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தம்பியா இருந்துகிட்டு ஏன் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட எப்படி காட்டு மிராடித்தனமா நடந்துக்கிற? டேய், கேட்குறாங்கல்ல, பதில் சொல்றா முட்டாள். என்ன நம்பி, என்ன பதில் சொல்ல போற? உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியாது. இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ரெண்டு ஆம்பளைங்களை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்களே, அவமானப்படுத்துறது எப்படின்னு படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? ஆம்பளைங்க பொதுவாக குடிச்சிட்டு வந்துட்டு சண்டை போடுறது சகஜம். எப்படி எப்படி இப்ப நம்பி செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம். அதாவது உங்க வீட்டு புள்ள கொலையே செஞ்சுட்டு வந்தா கூட உங்களுக்கு சகஜமான விஷயம் தான் இல்லையா? என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ரவுடித்தனமா பதில் சொல்ல வேண்டியது. பாருங்க, நல்ல வேளை தலையில் அடிபட்டதோடு விட்டுது. இல்ல வேற எங்கேயாவது தப்பி தவறி அடிபட்டு இன்னும் சீரியஸா இருந்ததுன்னா? டேய், அவளுக்கு என்னடி குத்துக்கல்லு மாதிரி இருக்கா? அவளுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் அப்படிதான் பேசுவேன். என்னடி பண்ணுவேன்? எது வேணாலும் செய்வோம். வேண்டாம். என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? ரெண்டு பேருமே சண்டை போடுறதுக்கு கிளம்பி வந்திருக்கீங்களா? பின்ன என்ன உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுமா? டேய், வாயை மூடு, பல்ல உடைப்பேன். உடைப்பீங்க. அது வரைக்கும் பார்த்து சும்மா இருப்போமா? போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுப்போம். ஆமா, நம்பி ஜான்சியை ரொம்ப தான் டார்ச்சர் பண்றா, அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்றீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவ தலையில அடிபட்டு அந்த காயமே எங்களுக்கு பெரிய ப்ரூஃப். என்ன என்ன ப்ரூஃப்ன்ற? அண்ணி கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசாம நீங்க இருக்கீங்களா? சும்மா இருங்க. சில நேரங்களை அடிச்சு பேசினதா இந்த மாதிரி ஆளுங்களோட வாய் அடைக்க முடியும். எழுந்து வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன, அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட், அவளை எங்க கூட்டு போறீங்க? அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவள ஒன்னும் கடத்திட்டு போறது கிடையாது. உங்களை விட அவ மேல எங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. வா. மீனா வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொன்னா. அது விஷயமா பேசத்தான் உங்களை இங்க வர சொன்னேன். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். அவர் முடிவாக சொத்தை தரமாட்டேன்னு சொல்லிட்டார். அவர் மனசை யாராலையும் மாற்ற முடியாது. உங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. இந்த சொத்து விஷயத்தை நான் டீல் பண்ணுறேன். பொறுப்பை என்கிட்ட விடுங்க. நான் டீல் பண்ணாதான் உங்களுக்கு சொத்து கிடைக்கும். ஏன், என்ன பண்ண போகிறீங்க? அது ஏன் பிரச்சனை. அதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைல்ல. நம்ம ஒன்றும் ஊராட்சி சொத்தை அடிச்சு போடுங்களே. உங்கள் அப்பா கிட்ட இருந்து உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தை கேட்டு வாங்க போகிறோம். இது எனக்காக கேட்கல, நீங்களும் மீனாவும் குழந்தையும் நல்லா இருக்கணும் தானே கேட்குறேன். இதை பாருங்க, எங்கள் அப்பாவும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினைக்கிறாரு. ஏதோ பிடிவாத குணம், தேவலாம் பிடிவாதம் பிடிக்கிறாரு, அவ்வளோதான். அதான் பிரச்சனையே. இந்த பிடிவாத குணம் ஜாஸ்தியாக நாளைக்கு கோயில் குளம்னு எழுதி வச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த அளவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம நியாயமாக கேட்டு சொத்தை வாங்கிடுவோம். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க?
இப்போ நான் என்ன செய்யணும்? நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஜில்லுன்னு ஒரு பீரை குடிச்சிட்டு போங்க. வாங்க வாங்க வர வாங்க மாமா. வாங்க. ஆரானு? நம்ம மாமா. எந்த மாமா? நம்ம தரகர் மாமா. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும். இப்படி உட்காருங்க. மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் கேட்டிருந்தேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? நிறைய கொண்டு வந்திருக்கேம்மா. கொடுங்க உட்காருங்க. யாருக்கு மாப்பிள்ளை? நம்ம சூர்யா குட்டிக்கு. இந்தாம்மா. போட்டோ எல்லாம் கொடுங்க. இந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கா? பிடிக்கலையா? அப்போ இந்த மாப்பிள்ளை ஓகே. இதெல்லாம் வேணா நீங்களே வச்சுங்க. இந்த மாப்பிள்ளை செலெக்ஷன். நம்ம செலெக்ஷனை காட்ட வேண்டியவங்க கிட்ட காட்டிட்டு வரேன் இரு. என்ன சேச்சி, என்ன இது? நம்மள விட வேகமா இருக்கா. இப்போ என்ன பண்றது? நீ தரகர் அனுப்பு, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணாமல இத பாரு, எங்க செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லு. எதுக்கு? மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? நானும் பார்கவியும் செலெக்ஷன் பண்ணிருக்கோம். நம்ம இது எங்க குடும்ப விஷயம், நீ எந்த தலையிடுன்னு? நான் என்னமோ போட்டோவை கேட்டு வாங்கின மாதிரில பேசுற. வள்ளி வந்து காமிச்சா அதான் பார்த்தேன். யாருக்கு மாப்பிள்ளை? இது என் நாட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அவளுக்காக பார்த்த மாப்பிள்ளையான. என்ன பார்கவி, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்து அண்ணாமலை கிட்ட காட்டுறேன்னு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம்ல உன் குழந்தை அழுது, என்னன்னு போய் பாரு. இரு, நான் முதல்ல போட்டோ அண்ணாமலை கிட்ட ஐயோ காட்டுறேன். ஆதி, என் குழந்தை போய் பாரு போ. நீ குழந்தை பாரு போ. என் நாட்டு பையன் அழறான்னு ஏன் போய் சொன்ன? அவன் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கான். வர நீ என்ன? ஏ லூசு, உனக்கு அறிவு இருக்கா? என்னையே திட்டுற? பின்ன நாம சூர்யாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறோன்னு அந்த அண்ணாமலை கிட்ட எதுக்கு பறஞ்ச? ஏன் பறஞ்சா என்ன தப்பு? பறஞ்சா அவ நமக்கு தெரியாம அந்த சிவாவுக்கு அவளை கட்டி வச்சிருவா. அது உனக்கு போதுமா? அது எப்படி? நான் செலக்ஷன் பண்ண மாப்பிள்ளைக்கு தான் சூர்யா குட்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னது? சூர்யாக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, நம்ம சூர்யா குட்டி வயசு கொஞ்சம் 2 மாசம் ஆகுதுல்ல, அதான் அதுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பார்த்தேன். பைத்தியம் மாதிரி பேசாத. சூர்யா ஒரு சின்ன பொண்ணு, இது அவ காதுல விழுந்துற போது. தப்பு வள்ளி. என்ன மட்டும் திட்டுற? அண்ணாமலை சூர்யாக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கு தெரியுமா? என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, அண்ணாமலை பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை சூர்யா குட்டி எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம், எப்ப இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கான். மாப்பிள்ளை யாரும் தெரியும்ல, நம்ம தவசி மாமா பையன். ஆமா தம்பி, பள்ளி சொல்றத நீங்க விளையாட்டை எடுத்துக்க வேண்டாம். விளையாட்ட எப்படி வினையாக்கணும்னு அந்த அண்ணாமலைக்கு நன்னாയിട്ട് அறியும். தவசி குடும்பத்தை எப்படியாச்சும் இங்க கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருக்கா. நம்ம சூர்யா குட்டிய அந்த சிவாவுக்கு கட்டி வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கா. இத பாருங்க, நானே மாப்பிள்ளை கூட செலக்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ணாமலை முந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த பையனுக்கு நம்ம சூர்யா குட்டியை கல்யாணம் பண்ணி வச்சலான்னு, அந்த சிவா பையன் கிட்ட இருந்து நம்ம சூர்யா குட்டியை காப்பாத்தணும்னு. என்ன பாக்குறீங்க? அவதான் லூசு மாதிரி ஏதோ பேசுறான்னா நீங்களும் அவட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்களா? சூர்யா ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு போய் கல்யாணம் ஆகுதுன்னு அசிங்கமா இல்ல? எனக்கு தெரியாம இந்த வீட்டுல என்னென்னவோ நடக்குது, நல்லதுக்கு இல்ல. போய் வேலையை பாருங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.